ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று சரிகமபாவில் ராஜாராணி சுற்றில் இனியவன் ஸ்ரீமதி கூட சேர்ந்து 2 பேருமே சேர்ந்து செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. இனியவனுக்குள்ளே எக்கச்சக்க டேலண்ட் இருக்குது. ஆனால் இனியவன் பாட்டை ரொம்பவே சாஃப்டாக பாடிடுறாரு. பாட்டை என்ஜாய் பண்ணி பாடாமல் விட்டுடுறாரு. இதனால் ஜட்ஜஸ் எல்லாருமே பல முறை இனியவனை சிரிக்க வச்சு பேச வச்சு உற்சாகப்படுத்தியிருந்தாங்க. பாட்டை ரொம்பவே என்ஜாய் பண்ணி நீ பாடின அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படின்னு உற்சாகப்படுத்தி சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் நேற்று ஸ்ரீமதி கூட இனியவன் ரொம்ப சூப்பராக பாடியிருந்தார். ஆனால் இனியவன் இந்த பாட்டை இன்னும் என்ஜாய் பண்ணி பாடியிருந்தார் அப்படின்னா செம்ம அட்டகாசமாக இருந்திருக்கும். இந்தியன் படத்தில் இருக்க மாயா மச்சிந்திரா அப்படிங்கிற பாட்டை தான் ஸ்ரீமதி அண்டு இனியவன் இவங்க 2 பேரும் சேர்ந்து சூப்பராக பாடியிருந்தாங்க. ஸ்ரீமதி செம்ம எக்ஸ்பிரஷன் கொடுத்து செம்ம அட்டகாசமாக பாடியிருந்தாங்க. ஆனால் இனியவன் பாடும்போது பாட்டை என்ஜாய் பண்ணி ஃபீல் பண்ணி பாடாத மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த காம்போ பர்ஃபார்மன்ஸை பார்த்து அரங்கத்தில் இருந்த எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. ஜட்ஜஸ் எல்லாரும் கோல்டன் பர்ஃபார்மன்ஸை இனியவனுக்கு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த ரவுண்டில் ஸ்பெஷலாக ராஜாக்களாக இருக்க ஜட்ஜஸ் எல்லாரும் சூப்பராக பாடி கோல்டு வாங்கியிருக்க இனியவனுக்கு கோல்டு காயினை பரிசாக கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து செங்கோலை கையில் கொடுத்து கௌரவிச்சிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ராஜாராணி சுற்றில் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச பாட்டை எந்த கண்டஸ்டன்ஸ் பாடினாரு, யாரோட பாட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்த வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.